வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா பேங்க் பிஓ எக்ஸாமில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுரத்தின் சுற்றளவு வந்து ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமம். மேலும் வட்டத்தின் பரப்பளவு 39,424 மீட்டர் ஸ்கொயர் எனில் அந்த சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சதுரம் இருக்குது, அதனுடைய சுற்றளவை மெஷர் பண்ணால் அது வந்து ஒரு வட்டத்தின் ஆரம் ரேடியஸுக்கு சமமாக இருக்குது. மேலும் அந்த வட்டத்தின் ஏரியா பரப்பளவும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சதுரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, சதுரத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு 4 × A. இங்கே ஏங்கிறது என்னது, அந்த சதுரத்தின் பக்க அளவு 4 × ஏன்னு வருமா. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சதுரத்தின் சுற்றளவு வந்து அந்த வட்டத்தின் ஆரத்திற்கு சமம். வட்டத்தின் ஆரம்னா நம்ம எப்படி எழுதுவோம், இஸ் ஈக்குவல் டு ஆர்னு எழுதுவோமா. இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 4 × A. அதாவது வட்டத்தின் ஆரமானது அந்த சதுரத்தின் சுற்றளவுக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வேறு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, வட்டத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, பை × ஆர் ஸ்கொயர்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 39,424. அப்போ இதில் இருந்து ஆர் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், 39,424 × 7/22 எழுதலாமா. ஏன்னா பையோட வேல்யூ வந்து 22/7. அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போகும்போது அதனுடைய ரெசிப்ரோக்கல் ஆயிருமா. ஸோ இதை இப்போ நம்ம அடிக்கலாம். 33 5 9ன்னு கிடைக்கும். அப்போ 8 4 4ன்னு வரும். இதையும் அடிக்கலாம். 1 7 9 2. ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 1792 × 7 14 64 6 7 49 55ன்னு கிடைக்குமா. ஸோ 12,544. ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம், 112/2 எழுதலாம். அதாவது 112 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12,544 கிடைக்கும். ஸோ அப்போ இதில் இருந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடச்சிருக்கு, 112 மீட்டர். அப்போ அந்த வட்டத்தின் ஆரத்தை கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வட்டத்தின் ஆரமானது அந்த சதுரத்தின் சுற்றளவுக்கு சமம். அப்போ 4 × A இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 112. ஏன்னா வட்டத்தின் ஆரம் வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 112. ஸோ அப்போ இதிலிருந்து பக்க அளவை கால்குலேட் பண்ணிடலாமா. இதை அடிக்கலாம். 2 4 8 8. ஸோ அப்போ A இஸ் ஈக்குவல் டு 28. அப்போ அந்த சதுரத்தின் பக்க அளவு எவ்வளவு, 28 மீட்டர். இப்போ நம்ம வந்து சதுரத்தின் பரப்பளவை கால்குலேட் பண்ணிடலாம். ஃபார்முலா என்ன, A × A ஸ்கொயர்ட் தானே. அப்போ 28 × 28. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 784 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான சதுரத்தின் பரப்பளவு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.